சிந்தித்துப் பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆபகுக் 3:17. அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தரை தேடுகிற ஒரு குடும்பம் அமைதியாக வாழ்ந்து வந்தது. அவர்கள் தொழில் செய்து கொண்டு வந்தார்கள். போதுமான வருமானம் இருந்தது. ஆனால் அதை தொடர்ந்து செய்ய முடியாதபடிக்கு சோதனைகள் வந்தது. அவர்களோ கலக்கமடையவில்லை, சோதனையை மேற்கொண்டார்கள். பிற்பாடு தொழில் செய்ய ஆரம்பித்தார்கள். அது அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் சோர்வடையவும் இல்லை, வெட்கமடையவும் இல்லை. மீண்டும் சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு தொழிலையும் செய்து வந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுத்தார். 2 பிள்ளைகளையும் கொடுத்தார். எதையும் எதிர்பார்க்காமல் கர்த்தரை நோக்கி காத்திருந்த அவர்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தார். நான் உங்களை உயர்த்துவேன். கர்த்தர் தகுதி இல்லாதவர்களை தகுதிக்கு மிஞ்சி உயர்த்த நம் தேவனால் மட்டுமே கூடும். கர்த்தருடைய உயர்த்துதல் எப்படி இருந்தது என்றால், குருவி தலைமையிலே பனங்காய் என்று சொல்வது போல அந்த குடும்பத்துக்கு இருந்தது. கர்த்தர் அவர்களை வெட்கமடைய செய்யவில்லை. கர்த்தர் நடத்துகிறார். அவர்களாலே முடியாத காரியம் தேவனாலே நடக்கிறது. நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தொடர்கிறது அவர்களது பயணம் விசுவாசத்தின் பாதையில். ஆமென்.